ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் ஸ்பெஷல் வெஜிடேபிள் சாம்பார் எப்படி ஈஸியாக செய்யலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். துவரம்பருப்பை போட்டு நல்லா 2 டைம் தண்ணி விட்டு அலசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா ஊறியிருக்கு. இந்த டைமில் ஒரு குக்கரில் பருப்பு எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் சேர்த்தோன்னா பருப்பு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கோம். பெருங்காயப்பொடி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் ஏற்படாது. இது பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். அடுத்ததாக ஒரு தக்காளி எடுத்திருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பருப்பு சூப்பராக குழஞ்சி வந்திருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் மத்து போட்டே கடைய வேண்டாம், கரண்டியால் கிண்டி விட்டிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள் தேவையான காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எல்லா காய்கறிகளையும் ஒரே அளவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டதுக்கப்புறமா நெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன். நீங்கள் நெய் இல்லைனா கூட எண்ணெயை விட்டுக்கோங்க. இப்போ கடாய் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டிருக்கோம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா கேஸை ஸ்லிம் பண்ணிவிடுங்க. ஏன்னா சீரகம் டக்குன்னு தீஞ்சிரும். இப்போ நம்ம 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. இது மாதிரி நல்லா வறுபட்டுச்சான்னு பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் சுவை நல்லா இன்னும் அருமையாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக நீட்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கேஸை நல்லா ஸ்பீட் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி நீட்டாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம எல்லா காய்கறிகளையும் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நான் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பீன்ஸு சேர்த்ததுக்கப்புறமா கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே நான் ஒரே சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு முருங்கைக்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காய்களையும் இப்போ சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். காய்கறிகள்லாம் வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இதில் தண்ணி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பருப்பில் சேர்த்துருக்கோம். இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ நீங்கள் அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் காய்கறிலாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாத்தூள் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரட்டி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தேன். பார்த்திங்கன்னா 2 டம்ளர் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவைப்பட்டதால் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துட்டுருக்கு. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். நான் உப்பு செக் பண்ணேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படியே ஒரு தட்டு போட்டு இப்போ நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சதுக்கப்புறமா திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் திறந்தாச்சு. நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் புளிக்கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் சேர்த்துருக்கேன். காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறமா தான் புளிக்கரைசல் ஊற்றணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் புளிக்கரைசல் ஊற்றின பிறகு காய்கறிகள்லாம் வேகாது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வாங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பருப்போட இப்போ எல்லா கலவைகளையும் சேர்த்தாச்சு. காய்கறி கலவைகள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் சாம்பார் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. இப்போ இதை நம்ம ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சு தோசை, இட்லி, சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். இப்போ சாம்பார் திரும்ப கேஸ் பற்ற வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் காயெல்லாம் வெந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. இதே மாதிரி சாம்பாரை நீங்களும் ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ சாம்பார் நல்லா
தயாராகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள்.